மானுட அநித்யம். மானுட அநித்யம் சிறுகதை. முன்னொரு காலத்தில் இந்த பூமி முழுவதும் பூச்சிகள், ஊர்வன, பறவை, விலங்கினம் என்பதாகவே நிரம்பிக் கிடந்தன. பிரபஞ்சம் பல கோடி சூரிய மண்டலங்களைக் கொண்டது. அவற்றில் தாழ்ந்தவை மற்றும் உயர் சக்தி கொண்டவை என்பதானவை. அப்படி உயர் கிரக சூரிய மண்டலத்தில் இருந்து ஆன்மாக்கள் கிளம்பி அடிக்கடி தாழ்ந்த சக்தியுள்ள சூரிய மண்டலங்களில் நுழைந்து அங்கிருக்கும் கிரகங்களில் உள்ள உயிரினங்களுக்கு அருளும் ஆறுதலும் தந்து செல்வது எப்போதும் வழக்கமாக இருக்கும் முறைதான். அவ்வாறு ஆன்மாக்கள் நமது சூரிய எரிவலயத்துக்குள் புகுந்து வரும்போது மற்ற கிரகங்களின் உயிரினங்களை சந்தித்து சில காலம் கழித்த பின் கடைசி கிரகத்திலிருந்து பூமிக்கு வந்தன. பிறகு இன்னும் வெள்ளி, புதன் ஆகிய இரண்டையும் சந்தித்துவிட்டு வெளியேறி கிளம்ப வேண்டியதுதான். பூமிக்கு வந்த ஆன்மாக்கள் இங்கு பூமி தாண்டி மற்ற கிரகங்களைப் போல் அல்லாமல் கனிமரங்களும் பூக்களையும் கண்டு மகிழ்ந்தனர். பறவை இனம், விலங்கினம் கண்டு அவற்றுடன் சில காலம் தங்கி உதவ விரும்பினர். விண்வெளிக்கு நாம் செல்ல விரும்பினால் அதற்குண்டான உடை அணிய வேண்டுமல்லவா? அதுபோல் பூமியில் தங்க வேண்டுமென்றால் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என இறைவனிடம் கேட்டன அந்த ஆன்மாக்கள். அவரோ இடுப்பு வரை மட்டுமே உருவமும் அதற்கு கீழே லேசான புகைவாலுமே கொண்ட ஒளிரூபமான அந்த உயர் சக்தி கிரகவாசிகளை அன்புடன் பார்த்து, நீங்கள் பூமியில் தங்க வேண்டுமானால் பறவைகள், மிருகங்கள் மற்றும் உள்ள உயிரினங்கள் போல உடல் பெற வேண்டும். அதாவது கழிவு, நிழல், வேர்வை, பசிதாகம் இல்லாத நீங்கள் இவை அனைத்தும் பெறுமாறு உங்கள் இடுப்புக்கு கீழே 2 கால்களோடு ஒரு பகுதி தரப்படும். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இங்கே தங்கலாம் என்றார். ஆமோதித்தனர் ஆன்மாக்கள். அவர்களுக்கு 2 கால்களோடு கூடிய பகுதி தரப்பட்டது. அணிந்து கொண்டு இறைவனிடம் விடைபெற்று பூமிக்கு வந்தாயிற்று. அந்த உடுப்பு அணிந்த பின் அவர்களுடைய தேஜஸ் குறைந்தாற்போல் ஆனது. பொறுத்து கொண்டனர். அவர்களுக்கு பசிதாகம் ஏற்பட்டது. புலன்கள் வெளிநோக்கி விரை செயலாக்கம் பெற்றன. அதனால் பூக்களை முகர்ந்தனர், கனிகளை புசித்தனர், நீரை குடித்தனர். சில மணி நேரங்களில் மலஜல கழிவு ஏற்பட்டதால் வெட்கம் உண்டாயிற்று. என்ன செய்வது? இறைவன் அனுமதி தரும்போது பூமியில் ஆயுள் என்ற ஒன்றை தந்துள்ளாரே, அதை கடக்கும் வரை தாக்கு பிடித்தோமானால் நம் உலகுக்கு திரும்பச் சென்றுவிடலாம் என எண்ணினர். இவர்களைப் போல் மேலும் பலரும் வேறு வேறு உயர் சக்தி கிரக மண்டலங்களிலிருந்து கிளம்பி வந்தனர். அவரவர் சொந்த சூரிய மண்டலத்திற்கேற்ப பல வண்ண குழுக்களாக வந்த அவர்கள் யாவரும் லேசான நிற வித்தியாசங்களோடு வண்ணம் மறைந்து மனிதர்களாகினர். கழிவுறுப்புகள் வேலை செய்ய, புலன்கள் விரிய, அவர்கள் நிழல் தரையில் விழுந்தது. வேர்த்தது. மேல் நோக்கிய மூச்சு வளைந்தால் போல் மூக்குத் துளைகள் திறந்தன. மூக்கு வழி சுவாசத்திற்கேற்ப பூமியில் வாழும் உயிரினங்களின் எண்ணப்பதிவுகளும் காற்றோடு காற்றாக அவர்களினுள் புகுந்தது. அவர்கள் அனைவருமே தங்கள் நிலை எண்ணி வெட்கமுற்று இலைதழைகளை எடுத்து பின்னி இடுப்பு பகுதியை மறைக்கலாயினர். முடி, நகம், பற்கள் தோன்றலாயின. ஆண் பெண் வேறுபாடு உண்டானது. முன்பு போல் மிதந்து செல்லவோ விர் என்று உச்ச வேகத்தில் பறக்கவோ இயலாமல் நடக்க வேண்டியதாயிற்று. கால்களில் புண்ணாகாமல் தடுக்க செருப்பு போல் ஏதோ செய்து அணிய இறந்துவிட்ட மிருக உடலை தைத்து மாட்டினர். சுற்றி பார்க்கவும் உயிரினங்களுக்கு தங்களைப் போல் உயர் சக்தி பெற உதவும் வந்த அவர்களுக்கே உதவி தேவைப்படும் போல் இருந்தது. இது போதாதென்று இனப்பெருக்கமும் ஏற்படலாயிற்று. தங்களை தாங்களே அவமானப்படுத்தி கொண்டதாக எண்ணிய அவர்கள் இறைவனிடம் சென்று கேட்க, அவர் மேலும் அனுபவம் பெற்று எப்போது நீங்கள் பூமி வேண்டாம் என தோன்றுகிறதோ அப்போது பழைய உருப்பெற்று வெள்ளி, புதன் ஆகியவற்றையும் உள் செல்லாமல் கடந்து சூரிய வலயம் தாண்டி உங்கள் சொந்த வீடான இருப்பிடம் செல்லலாம். அதுவரை சமாளியுங்கள் என்றார். இறைவன் கூற்றுப்படி அவர் தந்த ஆயுள் வரை தாக்குப்பிடித்து இந்த உடலை பேண வேண்டும். இன்னொன்று, இந்த பூமி வேண்டாம் என தோன்றுமாறு தாங்கள் எதற்கும் ஆசையுறாமல் இருப்பதுமான 2 விதிகள் தரப்பட்டிருந்தன. அவர் சொன்னபடி ஆயுள் முடிவதற்குள் தங்கள் பழைய சுவாச வழியான உச்சி திறந்தால் மட்டுமே தங்களுக்கு இங்கு வந்த பின் தரப்பட்ட கால்களுடன் கூடிய பேண்ட் போன்ற இடுப்பு பகுதி கொப்புள் முடிச்சு அவிழ்க்கப்பட்டு விடுதலை கிடைக்கும். சொந்த வீடு செல்ல முடியும்.
இவ்வளவுதானே என்று உற்சாகமாக இறைவனிடம் பேசிவிட்டு திரும்பிய ஆன்மாக்கள் நாளடைவில் இந்த பூமியில் உள்ளதை புசிக்கவும் குடிக்கவும் இனப்பெருக்கம் செய்யவும் தங்களுக்கென இருப்பிடம் அமைப்பதும் குழந்தைகளை பேணுவதும் என்றான வாழ்க்கையில் மூழ்கிவிட்டனர். பறவைகளும் விலங்குகளும் பதறிப்போய் இறைவனிடம் முறையிட்டன. தங்களுக்காக உணவையும் நீரையும் புதிதாக வந்த மனிதர்கள் எடுத்துக்கொள்வதாகவும் தங்கள் இருப்பிடங்களான மரங்கள் குகைகளையும் கூட தங்களை விரட்டிவிட்டு அவர்கள் பயன்படுத்துவதாகவும் குறை கூறின. இறைவன் சிரித்து கொண்டு, அவர்கள் உங்கள் நண்பர்கள், நட்போடு இருங்கள். அவர்களைப் போல் நீங்களும் ஆத்ம நிலை உயர்ந்து வேறு உயர் சக்தி சூரிய மண்டலங்களுக்குச் செல்லலாம். உங்கள் உடலங்களில் இருந்து அவர்களின் உடலங்கள் அடைந்து மனிதர்களாக நீங்கள் வாழ்ந்து அனுபவம் பெற்ற பின்னர் அது சாத்தியமாகும் என்றார். உயிரினங்களும் சமாதானம் அடைந்து வந்து மனிதர்களுடன் பழகினர். சில காலத்தில் உயர் சக்தி மண்டலத்திலிருந்து வந்ததால் மனிதர்களுக்கு கர்வம் உண்டாயிற்று. அவர்கள் மற்ற உயிரினங்களை கேவலமாக நடத்தினர். தங்கள் வாழ்வுக்கு அவற்றை பயன்படுத்தினர். பயன்படுத்த முடியாத உயிரினங்களை கொன்றனர் அல்லது அவைகளிடமிருந்து வெகு தூரம் விலகிச் சென்று பாதுகாப்பான இருப்பிடங்களை அமைக்க முற்பட்டனர். மனிதர்கள் தங்களுக்கு எந்த விதத்திலும் உதவவில்லை என்றும் மாறாக வெறுத்து கொள்வதாகவும் விலகிச் செல்வதாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களில் சில இனம் செய்வது போலவே அவர்களும் தங்களை கொன்று உண்பதாகவும் உயிரினங்கள் மறுபடி இறைவனிடம் முறையிட்டன. இறைவன் தாங்கள் அறிவு மிகுதியானவர் என்ற கர்வத்தினால் அவர்கள் அறிவு வெளிச்சம் குறைந்து தான் சொன்ன விதிகளையும் மறந்து உண்டு உறங்கி வியாதிகளோடு மேலுலகம் திரும்பும் நோக்கத்தையும் மறந்து இருப்பது கண்டு வருத்தமுற்றார். அவர் மற்ற உயிரினங்கள் மேல் இரக்கப்பட்டு, உங்களுக்கு சொந்தமான இந்த பூமியில் உங்கள் மகிழ்ச்சியை பங்கு போட யாருக்கும் உரிமை இல்லை. ஏற்கனவே உங்களில் சில இனம் செய்யும் குரோத மனப்பான்மை மாற்றத்தான் நானே இவர்களுக்கு அனுமதி தந்தேன். அவர்களுடைய கருணையால் உங்கள் அனைவரின் புத்தி சித்தமும் மேலோங்கி அடுத்தடுத்து மானிட வடிவத்தில் வாழ்ந்து பின்பு நீங்களும் உயர்கிரகங்களை அடைந்து விடுவீர்கள் என நினைத்தேன். அவர்களோ என்னையே ஏமாற்ற துணிந்து விட்டதால் இனிமேல் நீங்கள் மனிதர்களுடைய விசேஷ சக்திகளை கிரகித்து கொண்டு உங்களை அவர்களிடமிருந்து காத்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார். அதன்படி குயிலினங்கள் ஆண் பெண் அனைவருக்கும் ஒன்றுபோல் இனிமையாக இருந்த மேலுலகத் தேன் போன்ற குரலை ஆக்ரோஷமான ஆண் இனத்திடமிருந்து பறித்தது. நாய் வெகு தூரம் முகர்ந்தறியும் சக்தி பறித்தது. எதை பற்றியும் அலையாமல் ஓரிடத்தில் நெடுநேரம் இருக்கும் விஷயத்தை பூனை பறித்தது. தன் எண்ணக் கழிவுகளை கூட பிறர்க்கு தானமாய் வழங்கும் மனிதர்களின் மேலான உயர்சக்தி மண்டல விஷயத்தை பசு எடுத்துக்கொண்டது. வேகத்தை குதிரை எடுத்துக்கொண்டது. கூர்மையான பார்வை சக்தியை கழுகு எடுத்துக்கொண்டது. இவ்வாறு பல சலுகைகளுடன் அவை தங்கள் சந்தோஷங்களை தக்க வைத்து கொள்ள இன்றுவரை போராடிய வண்ணம் உள்ளன. மனிதர்களிடமிருந்து தங்களை காத்து கொள்ளவே போராடும் அவை எவ்வாறு பழகி அவர்கள் நிலை அடைந்து அவர்கள் உடல் பெற்று வாழ்ந்து மேலுலகம் செல்வது என்று திகைத்த இறைவன் அவ்வப்போது இவ்வுலக விஷயங்களுக்கு மயங்காத சிற ஆன்மாக்களுக்கு அனுமதி தந்தார். அவர்களும் மற்ற மனிதர்களைப் போலவே முகிலில் இருந்து மழையில் கலைந்து பூமிக்கு வந்து தாவரத்தில் தங்கி அதை உண்ணும் ஆண்களில் தங்கி பெண் வயிற்றில் சேர்ந்து மனிதர்களாகவே பிறந்தாலும் பழைய நினைவை மறக்காமல் தான் வந்த வேலை செய்யும் பொருட்டு மலைகளிலும் காடுகளுக்குள்ளும் சென்று தங்கி வாழ்ந்து தங்கள் தவ எண்ணங்களால் பிற உயிரினங்களை தூய்மைப்படுத்தினர். அவ்வாறு அவர்கள் அலை கட்டுக்குள் வந்த பறவை மிருகம் யாவும் மனிதராய் பிறக்கும் வல்லமை பெற்றன. மனிதர்களாய் பிறந்து மனிதர் கூட்டம் பெருகியது. பிற உயிரின கூட்டம் குறைந்தது. மனிதர்களில் சிலரே இல்வாழ்வில் இருந்தும் பழைய நினைவை மறக்காமல் தன்னைத்தானே உயர்நிலையில் தக்க வைக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி பிறர்க்கும் கூறலாயினர். பெரும்பாலோர் மிருக உணர்வுகளிலேயே மனம் செலுத்தி தாங்கள் உயர்வுறப் பெற்றதே மனித உடல் என்பதை மறந்தனர். ஏற்கனவே வாழ்ந்து பெருகிய மனிதர்களோ தங்கள் இச்சை தீராமல் பூமி விட்டுச் செல்லும் எண்ணத்தையே மறந்ததால் அந்த இச்சை தீருமட்டும் இரு என்ற இறைவனின் அனுமதியால் பல நூறு பிறவிகள் பெற்றனர்.
பூமியின் வாழ்வு மாறிய யுகம் கலியுகம் எனப்பட்டது. சிந்தித்தல் ஒன்று தவிர மற்ற சக்திகள் யாவும் மனிதருக்கு அழிந்தன. மனிதர்களில் 3 கோடி பேரில் ஒருவரே பழைய நினைவை மறக்காமல் சொந்த வீடு செல்ல முயன்று இறைவனை பணிந்து உடலால் மனதால் செயதால் எந்த துஷ்டத்தனமுமின்றி வாழ்ந்து வெளியேறினர். மற்ற யாவரும் இனத்தால் பெருகி மற்ற உயிரினங்கள் வாழும் பகுதிகளை வென்று பல்வேறு விதங்களிலும் பூமியை நாசம் செய்தனர். இதைக் கண்டு பொறுக்க முடியாத இறைவன் மனிதர்களுக்கு மேலும் உதவ மனிதர் போலவே உருக்கொண்ட தனது அம்சத்தையே பூமிக்கு அனுப்பி பயனடையுமாறு செய்தார். அவரே ஸ்ரீ முருகப்பெருமான். தத்தம் உயர் கிரக சக்திகளை அவரை வணங்கிப் பெற்று அவரவர் வீடு அடைய அனைவரும் முயற்சி செய்வோமாக. முற்றும்.